அஜித்குமார் அவர்களே, ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற இந்த பணக்கார வாழ்க்கை இதே பைத்தியக்கார ஃபேன்ஸால் வந்த வாழ்க்கை தான். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹீரோவாக இல்லை, இவ்வளோ ஒரு மாஸ் ஹீரோவாக ஆனதுக்கு காரணம் இந்த ஃபேன்ஸ் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான அன்பை உங்கள் மேலே வச்சுருந்ததுனால மட்டும்தான். அந்த அன்பை புரிஞ்சிக்காத நீங்கள், உங்கள் ஃபேன்ஸையே மதிக்க தெரியாத நீங்கள், உங்கள் மானம் போகுதுன்னு அங்கே வந்து சொல்கிறீங்க. என்ன சார், உங்கள் மானம் போதோ இல்லை இந்தியா நாட்டு மானம் போதோன்னு நீங்கள் என்ன கதை அடித்தாலும் நீங்கள் அங்கே எங்களை அவமானப்படுத்திட்டீங்க தான். அதுதான் உண்மை. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ முக்கியமாக இருந்தால் அதை மட்டுமே செய்ய வேண்டியது தானே. எதுக்கு நடிச்சிங்க? பணம் சம்பாதிக்கணும்ல, அதுக்கு மட்டும் நாங்கள் வேணும், சினிமா ஃபீல்டு வேணும். ஆனால் நீங்கள் அங்கே போய் ஸ்போர்ட்ஸில் இது பண்ணும்போது இந்திய நாட்டு மானமே போகுதா? எங்கே போனாலும் ஃபேன்ஸ், எதில் இருந்தாலும் ஃபேன்ஸோட இது தேவை சார். உங்கள் ஸ்போர்ட்ஸுக்கேவே இருந்தாலும் அதுக்கும் ஃபேன்ஸ் தேவை தான் சார். எல்லோரும் அங்கே வருவாங்க தான், பேசுவாங்க தான். உங்களுக்கு முதல்ல பேச தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல இந்தியாவை அட்ரஸ் பண்ணி நீங்கள் போயிருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்தியன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச தெரிஞ்சுக்கோங்க. மானம் போது, மரியாதை போது.